ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை விட ஹைட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ வந்துட்டு நம்ம எப்படி இந்த டாட்டை வந்து கரெக்டாக வைக்கிறது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வைக்கணும்ல. அது எப்படி வைக்கிறதுன்னு பாதி பேருக்கு தெரியாது. அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு 1 மீட்டர் அளவுக்கு ப்ளவுஸ் பீட் எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு இப்படி மடித்து போட்டுப்போம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சுற்றளவு, இதில் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் அளவு ப்ளவுஸு. சுற்றளவு இதில் எவ்வளோ இருக்குன்னா, இந்த கொக்கி உள்ள இடத்துல இருந்து இது வரைக்கும் பார்க்க போகிறோம். 10 தான் இருக்குது. இப்போ 10னா 11 வச்சுக்கணும். நான் 11 வச்சு கட் பண்ணிக்கிறேன். வைக்கிறேன். 11 இதுவே கரெக்டாக தான் இருக்குது. 11 இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் தேவையான சுற்றளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு எப்போதும் போல் 1.5 இன்ச்சு விடுவோமா? இந்த 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. இதை வந்து லைன் போட்டுக்கோங்க வேணும்னா. இப்போ இங்கேருந்து ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வச்சு இந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும். இது ஏற்கனவே சுருக்கமாக வேறு இருக்குது, அதனால் நல்லா இழுத்து வச்சு எடுங்க. 14.75 இருக்குது. 14.75 இருக்குது. நல்லா இழுத்து வச்சா 14.75 வருது. இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு 15.75 வேணும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க. இப்போ நம்ம அதை வச்சுருவோம். 15.75 வச்சுட்டு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டு மடிச்சுப்போம். கரெக்டாக அந்த தையலோட அந்த எக்ஸ்ட்ரா விட்டதோடு மடிச்சுட்டு இப்போ இங்கே குறிக்கிறோம் இல்லையா, இங்கே வந்துட்டு இந்த 1.5 இன்ச்சை நம்ம அப்படியே குறிப்போம். ரைட்டா? இது ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு நமக்கு பட்டியோட உயரம் தான் கூட ஏறணுமே தவிர, நம்ம அந்த டாட்டு வைக்கிற இடம் வந்துட்டு சேமாக இருக்கணும். அப்போ அந்த 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா, அதை இங்கே நான் குறிச்சிக்கிறேன். இந்த 1.5 இன்ச்சு குறிச்சிட்டு இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சதை நான் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த கையை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கொக்கி இருக்க பக்கத்தில் இந்த 1 இன்ச்சு கிட்ட நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறிச்சோன்னே, இந்த 1.5 இன்ச்சு கிட்ட இல்லை, இந்த 1 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஹைட்டு. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு தேவையில்லை, ஏன்னா அது பட்டியில் தான் ஆட் ஆகணும் அந்த ஹைட்டு. அதனால் இப்படி நல்லா எடுத்துக்கிட்டு இந்த இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க்கு, அதை விட 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க்கு. ஏன்னா இது வந்துட்டு பட்டியும் இந்த இதையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துக்காக. இங்கே கழுத்துக்கு குறிச்சிட்டு மேலே அங்கே ஒரு 1/2 இன்ச்சு.
ஏன் இப்படி விடுறோன்னா, இங்கே ஒரு நடுப்புற ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா? இது 1/4 இன்ச்சே போதுமானது. இந்த நடுப்புற டாட்டுக்கு வந்துட்டு டாட் இப்படி தானே பிடிப்போம். அப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச் வரும், இங்கே ஒரு 1/4 இன்ச் வருமா? அது கரெக்டாகிடும். அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு இங்கே 1 இன்ச்சாக விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 3/4 இன்ச்சாவது விட்டுட்டா தான் இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே குறிச்சிட்டேன். இப்போது கழுத்து வளைவு இந்த 2 ஷோல்டரையும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இந்த இது நேராக எங்கே வருதுன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல வருது, நேராக இந்த இடம் வரைக்கும் இவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. இந்த 3 நம்ம அப்படியே வச்சுப்போம். இப்போ நம்ம 2.25 வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அங்கே 1/4 இன்ச்சு தைச்சோம்னாலே நமக்கு 3 வந்துடும். அதனால் 2.25 கட் பண்ணுற இடத்துக்கு நமக்கு 3 வேணும். அது ஒன்று குறிச்சிக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் அப்படியே குறிச்சிக்கலாம். இதுலேருந்து இப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் குறிச்சிட்டு இது வந்து 1/4 இன்ச்சு கை ஜாயின் பண்ண. ஓகேவா? இப்போ இதை அப்படியே கோடு போட்டுருங்க. இப்போ இதையும் தான் கோடு போடணும். நேராக போட்டுக்கோங்க. இப்போது இதை நேராக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஜாக் பீஸ் இந்த மாதிரி டீஸ் கட்டீஸ்னால் கூட டீஸ் கட்டீஸில் தான் போடலாம். கொஞ்சம் அந்த இது பட்டையாக விழுவும், அதனால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதையும் இந்த மாதிரி லைன் நேராக போட்டுக்கோங்க. நேராக போட்டுட்டு இங்கேருந்து 3.5 இன்ச்சு குறிச்சிட்டு அதிலேருந்து 1.5 இன்ச்சு குறிச்சிட்டு நான் இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வளைவாக இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு இல்லைனா ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வளைவு எல்லாம் நல்லா கரெக்டாக வரணும். கொஞ்சம் கை பாடியாக உள்ளவங்களை தான் நம்ம 1.25 வச்சுக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணிக்கிறேன். இங்கே கட் பண்ணிவிட்டு நமக்கு இதிலேருந்து இப்படி ஏறி வர வேண்டியதான். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை இப்படி திருப்பி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கழுத்து பீஸ் இது ஃபுல்லாக நான் இப்படி கட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே வந்துட்டு இங்கே இது எவ்வளோ இருக்குன்னா 5.25 இருக்குது. 5.25க்கு மேலே கொஞ்சம் இருக்குது. 5.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5.5 மட்டும் நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் இறக்கமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். 5.5 அப்படின்னா எவ்வளோ ஹைட் இருக்குன்னா 10.5 வைக்கிறேன். இது இவங்களோட கழுத்து உயரம். தையலுக்கு கொஞ்சம் மேலே கோடு போட்டுட்டு இதுக்கும் இப்படி இதே மாதிரி நேராக டானா மாதிரி போட்டு தையலுக்கு போட்டிருக்கோம் இல்லையா,
அந்த இடத்துல கூட போட்டுட்டு இங்கேருந்து ஒரு இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து வளைவு இது மாதிரி போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இதை மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மீதியை வந்துட்டு நம்ம தைக்கும் போது பார்ப்போம். இதில் இந்த டாட் பிடிக்கிறது தைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ கையை கட் பண்ணணும். கை வந்து இருக்கிற உயரத்தை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துகிட்டு இப்போ இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வளைவு போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் முன்கை வளைவு வெட்டிப்போம். இது ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி வளைவு போட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படின்னு, அது என்ன டவுட்டுக்கு பார்த்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு இங்கே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சென்டரை மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ.